ஹே வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வந்து நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற அந்த கேரை வந்து நம்ம நெக்குக்கு வந்து கொடுக்க மாட்டோம். அதனாலே ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ஒரு கலர்லயும், நெக் ஒரு கலர்லயும் இருக்கும். அதுலயும் ஒரு சிலருக்குலாம் வந்து நெக்ல இந்த செயின் போடுற இடத்துல இந்த கார்னர்ல எல்லாம் வந்து ரொம்பவே வந்து பிளாக்கா இருக்கும். அந்த பிக்மெண்டேஷன்லாம் ஹெவி ஆகி அந்த இடமே வந்து ரொம்பவே பிளாக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக்க தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து நல்லாவே குறையும். நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். ஒரு 1 வீக்லயே வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து மொத்தம் 2 ஸ்டெப்பும் வந்து இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னங்கிறத பாத்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஒத்துக்காதுங்கிறவங்க அதுக்கு பதிலா வந்து டொமேட்டோ கூட எடுத்துக்கோங்க. இப்ப இந்த லெமனையும், இந்த சுகரையும் வச்சு உங்களோட டார்க்கான அந்த நெக் பகுதி இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்க்ரப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆவது நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். எதுக்காக 10 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து அப்பதான் ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அங்க நெக்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன வந்து சீக்கிரமாவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து ஸ்மூத்தா வந்து நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் இதுல வந்து ஸ்வீட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க வந்து ஸ்மூத்தா ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க நெக்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து போடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து லெமன் இருக்கு பாத்தீங்களா? அதோட ஜூஸ் மட்டும் 1/2 லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் முன்னயே சொன்ன மாரி உங்களுக்கு லெமன் ஒத்துக்காது அப்டின்னா, இதுக்கு பதிலா வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. இல்ல அப்டின்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் கூட நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பேக் டைப்பிங் மட்டும் வரணும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். இப்ப நீங்க பால் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பாலும் கூட காய்ச்சாத பாலா பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பசும்பாலாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா பசும்பால் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து குடுக்கும். இப்ப வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட நெக்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் இந்த பேக்க வந்து எவ்வளோ நேரம் வந்து நெக்ல வச்சிருக்கணும் அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த பேக்க வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம வந்து ஃபுல்லா வீடியோவை வந்து பாருங்க. இப்ப வந்து வீடியோ பார்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த பேக்க வந்து என்னோட நெக்ல வந்து அப்ளை பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட நெக் ஃபுல்லா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க நெக்ல அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்ல மட்டும் அப்ளை பண்ணாம, பேக்லயும் சேர்த்தே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டா ஒரு ஸ்டெப் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸ்க்ரப்பிங். அந்த ஸ்க்ரப் பண்ணும்போதும் கூட உங்களோட பேக் நெக்லயுமே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சாரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்பான இந்த பேக்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்க பேக்க நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்க வந்து நீங்க எத்தனை தடவ போடலான்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு 3 டைம்ஸ் மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்க நெக்ல இருக்கிற அந்த டார்க்னஸ்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்ப வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஆயிருச்சு. இப்ப என்னோட நெக்க வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பேக்க நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்க நெக்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். உங்க நெக்கும் வந்து நல்லா பிரைட்னிங்காவும் இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த பேக்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எவ்வளவு நிமிஷம் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் எல்லாம் வந்து வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த பேக் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஃபேஸோட கலரும் உங்க நெக்கோட கலரும் வந்து ஈவனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்கை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
See you next video. Take care. Bye bye.